அண்ணாபிஷேகத்துக்கு போனோங்க எங்கள் ஊரில் கைலாசநாதர் கோயில் விழுப்புரத்தில் கோயிலில் போய் விநாயகரை சாமி கும்பிட்டு முருகரை சாமி கும்பிட்டு லைனில் போய் கியூவில் நின்னோங்க சாமி பார்க்க. நாங்கள் போனது லேட்டு தாங்க, 10:30 மணிக்காக தாங்க போனோமே. 10:30 மணிக்கு போயிட்டு சாமி பார்க்க உள்ளே போனோம். சாமி பார்த்துட்டு ஒரு 11:30 மணிக்கெலாம் வெளியில் வந்துட்டோங்க. அப்புறம் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே சாமிக்கு அப்புறம் பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லோரும் பால் எடுத்துகிட்டு வந்தாங்கங்க. அண்ணாமலையாரே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமலைநாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே, சிவமயமாக தெரிந்ததே முடிச்சுட்டு அப்புறமா விநாயகருக்கு முடிச்சாங்க. பார்த்து முடித்தோம். நிறைய காய்கறிங்க எங்கள் ஊரில், எங்கள் சாமி எங்களுக்கு நல்லா சாமியெல்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க. சாமியை நல்லா கும்பிட்டு அப்புறமா நாங்கள் வந்து அம்மாவை கும்பிட வந்தோம். அம்மாவே நல்லா தரிசனம் பண்ணோம். கூட்டம் இல்லை, நாங்கள்லாம் கூட்டம் போனது தான் பார்த்தோம். சாயங்காலத்துலேருந்து அவ்வளோ தூரம் கூட்டம் சொன்னாங்க. சரி நம்ம முடிகிற நேரத்துக்கு போனால் கூட்டம் இல்லாத இருக்கும். வீட்டிலேருந்து கரெக்டாக 10:30 கிளம்புவோம். 10:30 கிளம்பி போய் அங்கே பார்த்தோம். ஆரத்திலாம் பார்த்து நல்லா தலைக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அப்புறம் உட்காந்து பால் அபிஷேகத்தையும் பார்த்துட்டு வந்தோம். பால் அபிஷேகம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே மணி உட்காந்து ஒரு 9 ஆரத்தி பார்த்து முடிச்சுட்டு வரதுக்கு அப்புறம் பால் அபிஷேகம் முடித்து ஆரத்திலாம் பார்க்க முடிச்சு கோயிலெல்லாம் சுற்றி வந்தோம். கும்பிட்டு அதுக்குள்ளே எல்லாம் பால் அபிஷேகம் முடிச்சு சாமியாரில் போய் பார்த்தோம். உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு அப்புறமா வீட்டாண்டே பக்கத்தில் அந்த சாமிக்கு அன்னாபிஷேகம் பண்ணாங்கங்க. அந்த சாமி அன்னாபிஷேகத்தையும் பார்த்தவங்க வந்து அந்த அம்மாங்க இவங்களையும் பார்த்து முடிச்சுட்டு அது இல்லாத நாங்கள் முதல் நாளே 4ஆம் தேதியே திருவாமத்தூரில் நட்சத்திர பிரகாரம் திருவாமத்தூர்லேயும் திருவண்ணாமலையிலையும் ஒன்றா பண்ணுவாங்களாங்க. அந்த அன்னாபிஷேகமும் பார்த்தோங்க. அன்னைக்கு அந்த அன்னாபிஷேகத்தை பார்த்து முடிச்சுட்டு அங்கே திருவாமத்தூரில் பால் அபிஷேகத்தையும் பார்த்துட்டு வந்தோங்க. எங்களுக்கு இந்த வருஷம் 3 அன்னாபிஷேக தரிசனம் கிடச்சிதுங்க. நாங்கள் இத்தனை வருஷத்தில் இத்தனை கோயிலுக்கெல்லாம் போனது கிடையாது. போவோம், சாமியை கும்பிட்டு அன்னாபிஷேகம் ஒரு கோயிலில் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். இத்தனை அன்னாபிஷேகத்தையும் பார்த்தோங்க. நாங்கள் திருவாமத்தூர்லாம் முதல் நாளே போய் வேலையிட அங்கே 10:30 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டாங்கங்க. முடிச்சுட்டு அன்றைக்கி பௌர்ணமி பூஜை லேட்டாக போகிறோம். அங்கெல்லாம் நைட்டு 12 மணிக்கே பௌர்ணமி பூஜையும் பண்ணிட்டாங்க.